ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், பூக்கீஸ், ஹோம் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. ஸோ விஆர் இன் 2025ங்கிறது ப்ரூவ் ஆகுது. ஸோ எஸ், அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 நான் வந்து தேட்டருக்கு போய் எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து தேட்டருக்கு போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். லைக் வந்து நான் வந்து மாதத்துக்கு ஒரு படம் போவேன், இல்லை எனக்கு பிடிச்ச ஹீரோட படம் வந்தால் நான் பார்க்க போவேன். இன்னும் சில பேரில் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் போய் பார்ப்பேன், இல்லை நான் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பார்ப்பேன், அது வந்து இந்த ஹீரோட படம் தான் பார்ப்பேன் இருக்கும். பட் சில பேர் வந்து அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளால தான் நிறைய படங்கள் வந்து இன்ன வரைக்குமே வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னா வாரம் ஆனால் கண்டிப்பாக படம் பார்த்தே ஆகணும். அவ்வளோதான். ஸோ எஸ், இன்றைக்கான வீடியோவில் 2024 என்னுடைய என்ன சொல்கிறது சினிமா எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், பார்க்கலாமா? ஸோ எஸ், அதாவது வந்து ஜனவரியில் ஸோ வந்து நம்ம வந்து ஜனவரியிலேருந்து ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்சு வந்து போன வருஷம் வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த் வந்து ஒரு மாதிரி ட்ரை மந்த்தை தான் போயிருக்கு நிறைய பேருக்கு. பட் அதுலேயும் எனக்கு வந்து இவ்வளோ செலவாயிருக்குன்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ செகண்ட் 6 மந்த் எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இவ்வளோ செலவாயிருக்குன்னு எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ ஜனவரி மந்த் வந்து நான் ஃபஸ்ட்டு போன படம் வந்து கேப்டன் மில்லர். ஸோ கேப்டன் மில்லர் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கேன். அதுக்கு வந்து டிக்கெட் ரேட் வந்து 200, 120 ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அயலான் படத்துக்கு 200. அதுக்கப்புறம் மூணாவதாக நான் பார்த்த படம் வந்து சீரியஸாக எனக்கு இந்த படம் தேட்டரில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு இது என்ன சொல்கிறது தேட்டரில் பார்த்தோமாங்கிற எனக்கு மறந்து போச்சு. அப்போ எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. மேரி கிறிஸ்மஸ் அந்த படம் நான் தேட்டரில் தான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் 60 ரூபீஸ் டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 95 ரூபீஸ் டிக்கெட்டு, ஆனால் 120க்கு எதையோ வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ அதுவும் ஆட் ஆகிருக்கு அந்த இதில். ஸோ 735 ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து 735 ரூபீஸ் நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன் தேட்டருக்கு. அப்படி பிப்ரவரி வந்தோம்னா சரி ட்ரை மந்த் ஒரே ஒரு படம் மட்டும் தான் போயிருக்கேன். பட் ஜனவரி மாதம் நான் வந்து 3 படம் போனேன்ல, அந்த 3 படத்துடைய மொத்த காஸ்ட் வந்து 735. பட் பிப்ரவரியில் நான் பார்த்த ஒரே படம் லவர். ஸோ அந்த படத்துடைய காஸ்ட் நான் மொத்தம் எவ்வளோ சொல்ல முடியிருக்கேன்னா 1097. ஸோ ஸ்பிட் பண்ணி பார்த்தோன்னா டிக்கெட்டுக்கு 451. ஏன் இப்போ டிக்கெட்டுக்கு 451னா 2 டிக்கெட் நான் தான் போட்டேன். அப்புறமேட்டு ஸோ நான் எப்போயும் பார்க்குற தேட்டரில் நான் போடலை, ரொம்ப தூரமாக உள்ள தேட்டரில் போய் தான் நான் பார்த்தேன். ஸோ அது ஏன் அவ்வளோ தூரம் போனேன்னா ஒரு காரணமாக தான். ஸோ அப்போ வந்து வண்டிக்கு பெட்ரோல் போடணும். ஸோ அதனால் 200, அப்புறம் பார்க்கிங் ஒரு 90, ஸ்நாக்ஸ் ஒரு 356. ஸோ ஒரே படத்தில் 1097 செலவு பண்ணியிருக்கேன். எனக்கே வந்து ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் மார்ச் மந்த் ஆஃப் மலையாளம். ஸோ மார்ச் மந்தில் வந்து நான் வந்து 2 படம் தான் பார்த்துருக்கேன், 2 மலையாள படம் தான். ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் டிக்கெட் ரேட் வந்து 200 அண்ட் 160 வந்து ஸ்நாக்ஸுக்கு செலவு பண்ணியிருக்கேன். தென் பிரேமலு டிக்கெட் ரேட் வந்து 200, மொத்தமாக வந்து 560. அப்புறமா ஏப்ரல் வந்து நிறைய ரீரிலீஸ் போயிருக்கேன். ஸோ சென்னை 28. ஸோ ரீரிலீஸ் போகிற எனக்குமே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். ஸோ நான் ரீரிலீஸ் போகும்போதெல்லாம் 200 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரீரிலீஸ் போனால் நான் கமலா தேட்டர் போகணும். ஸோ அவ்வளோ தூரம் போகிறதுக்காண்டி நான் டெய்லி பைக்கில் போகிறதுக்காண்டியே வந்து 200 நான் பெட்ரோலுக்கு எல்லா இதுலேயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் 200 அதிலே ஆட் ஆகும். ஸோ சென்னை 28க்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து 98, பார்க்கிங் வந்து 30 ரூபீஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 150க்கு சாப்பிட்ருக்கேன். அண்ட் 200 ஆட் பண்ணிக்கணும். அதேமாதிரி தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கில்லி ரீரிலீஸ், இந்த வருஷத்தோட பெஸ்ட் ரீரிலீஸு. அதுக்கு 99 டிக்கெட் ரேட்டு அண்ட் தென் 200 பெட்ரோல் ரேட் ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஆவேஷம் பார்த்துருக்கேன். 200 வந்து டிக்கெட் ப்ரைஸு. ஆனால் இந்த வாட்டி வந்து ஐநாக்ஸில் பார்த்ததுனால வீக்கெண்ட் அந்த ரீஃபில் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு ஆசைப்பட்டு 600க்கு பாப்கார்ன் வாங்கிட்டேன். ஸோ ஏப்ரல் மந்தில் வந்து 1577 ஐ திங்க். ஸோ இதுதான் ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தான் ஹையஸ்ட்டு. ஸோ மே அகெயின் ஒரு ட்ரை சீசன் ஒரே ஒரு படம் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸ்டார் 150 டிக்கெட்டு, 120 வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அது வந்து எங்கள் அம்மா சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து 90 எதுக்கு ஆக்சுவலாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் 90 எதுக்கு ஆட் பண்ணி எனக்கே தெரியல. ஸோ மொத்தமாக 360 வந்து மேலே வந்துருக்குது. அண்ட் தென் ஜூனில் வந்து நான் வந்து கருடன் பார்த்துருக்கேன். அண்ட் நிறைய பேர் சொல்லுங்கள் ஜூனில் ஏன்ப்பா மேலே கருடன் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு தெரியல. நான் ஜூனில் தான் நான் பார்த்துருக்கேன். 150 டிக்கெட்டு. அப்புறமா த பெஸ்ட் மூமெண்ட் இன் திஸ் இயர் ஹெட். என்ன தான் கில்லி நிறைய பேருக்கு வந்து பெஸ்ட்டு ரீலீஸ் ஆகியிருந்தாலும் எனக்கு 2024 ஒரு பெஸ்ட்டு ரீரிலீஸ் அப்படின்னா இந்த படம் தான்.
துப்பாக்கி. ஸோ வந்து அதுக்கு 98 டிக்கெட் ப்ரைஸு, 150 ஸ்நாக்ஸு அண்ட் 200 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் நான் ஜூனில் தான் போயிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் மகாராஜா டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 150. அதுக்கப்புறம் கல்கி ஒரு 225. அந்த படம் 3Dயில் பார்த்தேன்னு நினைக்கிறேன், அதனால் 225. ஸோ மொத்தமாக வந்து 1173. அண்ட் ஜூலை, ஸோ ஜூலை வந்து ஐ ஸ்டார்டட் வித் இந்தியன். நாளைக்கு உங்களை நான் நேரில் சந்திக்கிறேன். திரும்பி போயிடுங்க. கோ பேக் இந்தியன் தாத்தா. ஸோ இந்தியன் 2 வந்து 95. ஆக்சுவலாக நான் நல்ல வேலை அந்த படத்துக்கு 60 ரூபா டிக்கெட் தான் போட்டிருக்கேன், பரவாயில்ல. ஸோ 95 டிக்கெட்டுக்கு அண்ட் தென் 150 ஸ்நாக்ஸுக்கு. மறுபடி அகெயின் கமலா தேட்டருக்கு போயாச்சு, விஐபி ரீரிலீஸ். ஸோ 99 வந்து டிக்கெட்டு அண்ட் 180. இந்த வாட்டி ஸ்நாக்ஸ் கூட்டிலாம் நினைக்கிறேன், ஏன்னா எல்லா வாட்டி 150 நினச்சி இந்த வாட்டி 180. அண்ட் பெட்ரோலுக்கு 200. ராயன் பார்த்துருக்கேன். ஸோ 200 வந்து டிக்கெட் ப்ரைஸு. அப்புறம் ஒரு 150 ஸ்நாக்ஸுக்கு. அண்ட் எஸ், ஃபஸ்ட்டு ஹாலிவுட் ஃபிலிம் நான் 2024 பார்த்தது வந்து டெட்பூல் உல்வரின் தான். ஸோ 275 பயங்கர ரேட் அந்த படத்துக்கு. டிக்கெட் ப்ரைஸ் மட்டுமே 275 அண்ட் 699 பாப்கார்னுக்கு. ஸோ மொத்தமாக ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா 1668. இதுவே நிறைய வந்துருச்சு போலையே. ஸோ எஸ், ஆகஸ்ட் வந்தோன்னா ஸோ தங்கலானுக்கு வந்து 200 வந்து டிக்கெட் ப்ரைஸு, 150 வந்து ஸ்நாக்ஸுக்கு. ஆக்சுவலாக வந்து 2 பாப்கார்ன் நான் வாங்கியிருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கும் நான் தான் வாங்கியிருந்தேன். நான் எனக்கு காசே தரல, அந்த ரெக்வஸ்ட் அப்படி இருக்குது, அவன் காசு போட்டுவிடல. 150 அண்ட் டிமாண்டிகாலி 2 அதே நாள் அன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ 96 டிக்கெட்டு 150 பாப்கார்ன். எஸ், என் ஃப்ரெண்டு வந்து நான் அந்த படத்துக்கு அவனுக்கு பாப்கார்ன் இருந்ததுனா அந்த படத்துக்கு அவன் எனக்கு பாப்கார்ன் வாங்கிட்டான். ஸோ நான் 150 ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு தங்கலான் வந்து 200, அப்புறம் 150 டிமாண்டிகாலி 2 ஒரு 96, அதுக்கப்புறம் 150. அதுக்கப்புறம் வாழை ஒரு 200 டிக்கெட்டு, அவ்வளோதான். ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடல. ஸோ ஆகஸ்ட் மந்த் வந்து 946 வந்து செலவாயிருக்கு. செப்டம்பர், த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் ஆஃப் த இயர், கோட் 200 வந்து டிக்கெட்டு, 180 ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் கோட் 2 வாட்டி பார்த்துருக்கேன் படத்தை. ஸோ 200 டிக்கெட்டு, 150 ஸ்நாக்ஸ். அப்புறமா கடைசி உலக போர். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு ஏன் போனேன்னு தெரில, ஆனால் அந்த படத்துக்கு போனாலே ஒரு நல்லது நினச்சி 200 தான் டிக்கெட்டு, வேறு செலவே பண்ணல. ஆனால் வந்து நான் அந்த படத்துக்கு போகும்போது நான் இதில் ஹிப்ஹாப் தமிழாவை பார்த்தேன். எங்கள் தேட்டருக்கு வந்து ஹிப்ஹாப் தமிழா வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் மெய்யலகன் பார்த்துருக்கேன் 200. அதே மாதிரி நான் ஐநெக்ஸில் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். வீக்கெண்டில் 600 வந்து பாப்கார்ன் வாங்கியிருக்கேன். ஸோ 1580 வந்து செப்டம்பரில் செலவு பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அக்டோபர் ஸ்டார்ட்ஸ் வித் வேட்டையனுக்கு வந்து 200. மெர்சல் ரீரிலீஸ் அகெயின். ஸோ வந்து 150 ஸ்நாக்ஸுக்கு, 98 டிக்கெட்டுக்கு அண்ட் தென் 200 பெட்ரோலுக்கு. அண்ட் தென் பிளாக், ஸோ பிளாக் பார்த்தேன் 150. அப்புறமா பிளடி பெகர் 150 டிக்கெட்டு, சேம் 150 ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கேன். அமரன் 200 டிக்கெட்டு, 352 ஸ்நாக்ஸ். ஸோ மொத்தமாக அக்டோபரில் வந்து 5 படம் பார்த்துருக்கேன். ஸோ 1676. நவம்பரில் லக்கி பாஸ்கர் 200 டிக்கெட்டு, 95 ஸ்நாக்ஸ். 95 ஏதோ ஒரு ஆஃபர் போட்டாங்க, நீங்கள் சாண்ட்விச் சாப்பிட்டேன் 95. கங்குவா 200. சொர்க்கவாசல் படமும் நான் வந்து தியேட்டரில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் எனக்கு உண்மையிலே இப்போ நவம்பர்லாம் பார்த்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு பார்த்த ஞாபகமே இல்லை. 200 அண்ட் அதுக்கு போக வீக்கெண்டில் தான் போயிருக்கேன். ஸோ 600 வந்து ஸ்நாக்ஸுக்கு. டோட்டலாக 1295 நவம்பரில் செலவு பண்ணியிருக்கேன். தென் டிசம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் புஷ்பா 2. ஸோ எஸ், புஷ்பா 2க்கு வந்து 200 டிக்கெட்டுக்கு. தென் இதுவும் எனக்கு இந்த வருஷத்தோடைய ஒரு பெஸ்ட் ரீலீஸாக துப்பாக்கிக்கு அப்புறம் எனக்கு வந்து தளபதி. ஸோ தளபதி வந்து நான் ஆக்சுவலாக அந்த படத்தை பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரீலீஸ்னு போகாமல் ரீலீஸாக, பட் நான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது, ஏன்னா நான் படம் பார்க்கல முன்னாடி. ஸோ 96 டிக்கெட்டு, 150 ஸ்நாக்ஸு, 200 வந்து பெட்ரோல். ஸோ ரீலீஸ் அப்படினாலே 200 ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் விடுதலை 2, இதுவும் வந்து இந்த வருஷத்துடைய ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் எனக்கு. 150 டிக்கெட் அண்ட் தென் 340 ஃபார் ஸ்நாக்ஸ். ஸோ மொத்தமாக 1136 இந்த மாதம் டிசம்பரில் செலவு பண்ணிக்கேன். ஸோ டிசம்பரில் நான் பார்த்த படம் 3.
ஸோ மொத்தமாக இந்த வருஷத்தில் வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் பார்க்க முன்னாடி மொத்தமாக இந்த வருஷத்தில் எத்தனை படம் போயிருக்கேன் அப்படிங்க பார்க்கலாம். ஸோ எஸ், அதாவது இந்த டபுள் கவுண்ட் வர படம், ரீலீஸ் படம் அதையும் நான் ஆட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கோட் 2 வாட்டி பார்த்துக்கலாம், அந்த 2 கவுண்ட்டும் ஆட் ஆகும். பிகாஸ் 2 வாட்டியும் காசு கொடுக்குறேன்ல, ஸோ 2 வாட்டியும் ஆட் ஆகும். ஸோ எஸ், ஐயோ எத்தனை வாட்டி படம் பார்த்துட்டேனே, 37 நினைக்கிறேன். நான் மறுபடியும் என்ட்டு வரேன் 1 2. ஸோ எஸ், 37 ஃபிலிம்ஸ் நான் வந்து இந்த வருஷம் 2024 37 படம் நான் வந்து தேட்டரில் பார்த்துருக்கேன். ஸோ அதோடைய மொத்த காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 13,803. ஸோ வந்து 13,803 ரூபாய், 13,803 நான் வந்து தேட்டருக்குன்னு அந்த வருஷம் வந்து செலவு பண்ணியிருக்கேன். போகாமல் வந்து அந்த 13,000 எனக்கு சேவ்டு. ஸோ எஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ரேண்டமாக உங்களுடைய பேடிஎம் ஆப்பில் போய் எத்தனை படம் பார்த்தீங்களோ அது வந்து இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எவ்வளோ வந்திருக்குங்கிறத கீழே கமெண்டில் போடுங்க. ஓகேவா? ஸோ 2025 ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வந்து கிரிக்கெட் சம்மந்தமாகவும் கொஞ்சம் வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இப்போதான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2 வீடியோ தான் போடுறேன், ஒரு மாதத்துக்கு ஒரு 4 வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நான் போடுறேன் அப்படின்ட்டு. அண்ட் கடைசியாக வந்து எந்த மாதம் வந்து ஹையஸ்ட்டு கிராஸ், அதாவது வந்து நான் போன படத்தில் எந்த மாதம் வந்து நான் ஹையஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ ஜனவரியில் வந்து நான் 735 செலவு பண்ணியிருக்கேன், ஃபெப்ரவரியில் 1097, மார்ச். பட் பிப்ரவரி தான் எனக்கு தெரிஞ்சு வின்னர். ஏன்னா வந்து நான் ஒரு படம் தான் பார்த்துருக்கேன், பட் 1097. அண்ட் மார்ச்சில் வந்து 560, ஏப்ரலில் வந்து 1577. ஸோ இப்போதைக்கு தான் லீடிங்கு. மே 360 தான், ஜூன் 1173. ஸோ ஏப்ரல் வந்து 1005, ஏப்ரல் தான் லீடிங் ஸ்டில். ஜூலை வந்து 1668. ஸோ ஜூலை வந்து இப்போ லீடிங். ஆகஸ்ட் வந்து 946, செப்டம்பர் 1580, இன்னும் கம்மி தான். அக்டோபர் 1676. எஸ், நவ் அக்டோபர் லீடிங். அண்ட் தென் நவம்பரில் வந்து எஸ். ஸோ அக்டோபரில் தான் வந்து நான் வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன். எவ்வளோ அப்படின்னா 1676. 5 படம் போயிருக்கேன், வேட்டையன், மெர்சல், பிளாக், பிளடி பெகர், அமரன். ஸோ 5 படம் போயிருக்கேன், 1676 ஆயிருக்கு. கம்மியானது வந்து மேலே ஸ்டார் போயிருக்கேன் 360. ஏன் மேலே கம்மியாக வந்துருக்குன்னா அதுக்கு ரீசன்ட் இருக்குது. நான் வந்து ஐபிஎல் மேட்ச் நிறைய பார்க்க போயிருக்கேன், அதுக்கப்புறம் டூரும் போயிட்டேன். ஸோ அதனால தான் வந்து மேலே வந்து கம்மியாக போயிருக்கு. ஸோ எஸ், உங்களுக்கு எவ்வளோ ஆனிச்சுங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.